அந்த 2 ஸ்டெப்ஸ் பூட் ஸ்டெப்ஸ் கேட்கும். அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு விறுவிறுன்னு பங்கருக்குள்ளே போயிடுவார். போகும்போது சொல்வார், அவன் கிபீர் கிளம்பிட்டான், அதை நம்மால் வந்தார் பாருங்க, அந்த சத்தம் கேட்டவன அண்ணன் கூட்டி வந்துட்டேன் பாருங்கன்னு. இதுதான் பிரபாகரன். ஒரு தடவை கூட அவர் வாய் திறந்து பேசணும் கிடையாது. பாப்பாரு வந்துடுவாங்க அப்படின்னா வருவார். அண்ணா என்ன பேசுறாருன்னு பக்கத்தில் இருக்கிற நமக்கு கேட்காது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்ல பாருங்க, எனக்கு பயிற்சி கொடுக்குறாருங்க அண்ணன். இந்த இடத்துல நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. கடாபி தான் கொடுக்குறாரு. 10 படங்கள், அத்தனையும் சிங்கள படம். இதில் நெஞ்சில் குறி பார்த்து சுட்டுட்டிங்கன்னா 10, கீழே இறங்கினா 9, அது கீழே இறங்கினா 8, 7, 6, அவ்வளோதான் கடைசி. இப்போ சுட்டு வரும்போது எனக்கு குறி தப்பி போகுது. அந்த நெஞ்சில் 10 அடிக்க முடியல. அதிகபட்சமாக 7 கீழே 6, 7 இருக்குது. இது எங்கள் ஆள் பாட்டே இருக்காரு, என்ன நடக்குன்னு தெரியல. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குற. அப்படி இது கடாபிங்க. ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னா அப்படி பேசணும்ல. இங்கேருந்து போகிறாரு அவர். அண்ணன் கிட்ட போய் கிணிஞ்சு எது சொல்கிறாரு. நான் அப்படி பக்கம் போய் பார்க்குறேன். ஆனால் அவர் பேசுகிற நான் கிட்ட வரைக்கும் எனக்கு கேட்கல என்னென்னு. ஓ அதுதான் பிரச்சனையா? என்ன சினிமாவிலலாம் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு, இங்கே என்ன அவருக்கு பிரச்சனை? அப்போ தான் இந்த மாதவன் படம், நான் மாதவனை சூடுவல்ல அந்த படம் வந்துருக்கு. வாங்க அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அண்ணா அண்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த இது இருக்குல்லண்ணா, அந்த ஸ்டிக்கரை வந்து அப்படி அழுத்திடுறாருண்ணா. அதான் சினிமா பார்த்து கட்டாரு. சினிமாவில் டிஷ் அப்படிலாம் சொல்கிறான். அப்படிலாம் சுட முடியாது, அப்படிலாம் ஒருத்தனையும் சுட முடியாது. அது அந்த விசையை மெதுவாக இழுக்கணும், அதுவாக போய் அடிக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு, அதுதான் அது இன்னும் வேகமாக நீங்கள் அழுத்தினோன்னா தலை அப்படி கவர்ந்துக்கிறது. அதான் இந்த சரியாக குறிக்க போகல. இங்கே வாங்க, என் கையை பிடிங்க. இப்படியே கை வலிக்கிற வரை பண்ணிக்கிட்டே இருங்க. விரல் வலிக்கும் போது அண்ணன்கிட்ட சொல்லுங்க, எனக்கு அண்ணன் கை வலிக்குதுண்ணா அப்படின்னா என்ன பண்ணாரு, இப்போ கொடுங்க வச்சுக்கிறீங்க, மெதுவாக இல்லைங்க அந்த பாருங்க அடிச்சிருச்சு. இவ்வளோதான் டெக்னிக். அதானி மாதிரியே பேசி பல வசூலை போட்டான் தம்பி ஒருத்தன். தெரியாது உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கல்ல, ஸ்டாலினே எங்கள் அப்பா மாதிரி ஒரு மோசமான ஊழல்வாதி யாரும் கிடையாதுன்னு இன்னும் சிரிக்கிறீங்க. ஏல வருதுப்பா வருது. ஆமாம்மா. அப்போ அதில் நன்மையும் இருக்குது, பெருந்தீமை இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் இருக்கார்ல, இப்போ அமெரிக்க அதிபர் வந்து அவர் குரலில் அங்கே இருக்கிற கமாண்டோக்கு, அங்கே இருக்கிற இராணுவ அமைச்சருக்கு சொல்லி போர் தொடு அப்படின்னு சொல்கிற மாதிரியே பேசி விட்டு போரை ஏற்படுத்தி விட்டுடலாம். அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. அப்போ அண்ணன் சொன்னது, இப்போ நீங்களே வர்றீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்கன்னா அவர்கிட்ட தான் பேசணும். செல்ஃபோனில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் தான் பேசணும். இங்கே பேசிட்டு இருக்கும்போதே ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது என்ன? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை பேசுறது? ஒன்றும் இல்லை. ஒரு என்னம்மா பிரச்சனை, அப்புறம் பேசுகிறேம்மா, அந்த பிரச்சனையை தாப்பா அப்புறம் பேசுப்பா. இப்போ மேடையில் யாரையும் ஏற்றுறதில்லை நம்ம கட்சி பழக்கம். ஏன்? அனுபவம் அப்படி. நம்ம இங்கே சீரியஸாக உனக்கு தெரியுமா எங்கள் மீனவர்களை கொண்டது தெரியுமா, ஈழத்திலே என் இன சொந்தங்கள் செத்து விழுந்ததை நீ மறந்து விட்டாயா அப்படின்னு பேசிருப்போம். இங்கே சீரியஸா பேசிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு செல்போன் வரும், கூட்டத்தில் அப்புறம் பேசுறேன், கூட்டத்தில் அப்புறம் பேசுறேன், கூட்டத்தில் இருக்க கூட்டத்தில் இருக்கேன்னு தெரியுது, போன அங்கே வச்சுட்டு வர வேண்டியதானே. நீ என்னைக்காவது ஒரு நாள் அண்ணன் இந்த மாதிரி கூட்டங்களில் எவ்வளவு நேரமானாலும் அலைபேசியோட வந்து உள்ளே வந்து பார்த்துருக்கியா? நீ எவரை சந்திக்க போனாலும் யாரை சந்திக்க போனாலும் அலைபேசி போய் எடுத்து பேசுப்பா. அப்படின்னா கப்பலை கவர போகுது, 10 கப்பலை ஓட்டிகிட்டு இருக்கியா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா இங்கே பேசிட்டு இருப்பான், 2 பேரும் பெரிய பேசிட்டு இருப்பான். நீ அப்படியே உருக்கமாக பேசிட்டு இருக்கும்போது கொட்டாவி விட்டு இருப்பான். சில பேர் தூங்கி விழுந்துட்டு இருப்பான். அவன் அதுக்கு நீ கேமரா வச்சுக்கிட்டு சீமான் பேசி கொண்டிருக்கும்போது கொட்டாவி விட்டவர் மாவட்ட செயலாளர், சீமான் பேசி கொண்டிருந்த போது தூங்கி விழுந்த வேட்பாளர். கொஞ்ச நஞ்ச அனுபவமாக இருக்குது இதுக்குள்ள. எப்பா நான் படுற பாடு எல்லாம் கீழே இரு, போடியத்தை சென்றாவே ஒருத்தராக பேசிட்டு போ. இப்பவும் பாரு, 5 நிமிடம்னா 5 நிமிடம் சரியாக தன் உரையை தயார் செய்து வரணும். வின்சென்ட் சர்ச்சில் இருக்கார்ல, வின்சென்ட் சர்ச்சில் அவர்கிட்ட போய் ஒரு 2 நிமிடம் பேசணும். சர்ச்சில் அது தயாராக எவ்வளவு நாளாகும்? ஒரு 40 நாள் ஆகுங்க 2 நிமிஷம் பேசுறதுக்கு. இப்படியா? ஆமாம், 40 நாள் ஆகும்.
சரி ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு 30 நாள் ஆகும். சரி 1 மணி நேரம் பேசணும், இப்பவே தயாராக இருக்கேன், வாங்க போகலாம். ஏன் தயாராக இருக்கல? கூடியிருக்கிற பெரியவர்களை, சின்னஞ்சிறுவர்களை, வயது முதிர்ந்தவர்களை, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற இவர்களை பேசி நான் இந்த கூட்டத்திலே பேச வந்ததற்கான காரணம், இது எதனாலே இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், டே கர்மம் முடிச்சவனை எதையாவது சொல்லி தொலைடா அப்படிங்கிற, அதாவது இழுத்து 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 செவ்வா இழுத்து ஒன்றும் இல்லை, வணக்கம் போயிட்டு வரேன், இதுதாங்க. இது ஏன்னா 1 மணி நேரத்தில் என்ன வேணாலும் பேசலாம். சர்ச்சில் சிறாம பாருங்க, சுருக்கமாக பேசணும்னா உலகத்தின் தலை சிறந்த பேச்சு தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன் பேசியது தான். நாட்டு கொடியை ஏற்றிட்டு, விடுதலை நாள் அன்னைக்கு ஏற்றிட்டு, இந்த கொடியை ஏற்றிட்டு அதை இறங்க விடாமல் பார்த்துக்கிற வேண்டிய பொறுப்பு உங்களுது. குடிகள்கிட்ட பேசுகிறான். அங்கே தான் மக்களுக்காக, மக்களால் அப்படிங்கிறதுக்குல ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆப் த பீப்புள், அந்த கொட்டேஷனை அங்கே தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் உலக புகழ்பெற்ற பேச்சு எது தெரியுமா? உங்கள் அண்ணன் பேசுனா, நீ பேனா சிலையை வைடா, ஒரு நாள் நான் உடைக்கிறேன். அது 3 நிமிடம், இது 30 செகண்ட். ஏன்னா இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்பீச்ன்ட்டான். நான் சொல்லல, எல்லாரும் உலகத்திலே தலை சிறந்த பேச்சு தான்டா. புரியுதா? சுருக்கமாக பேசணும். அங்கே போயிட்டு ஒருத்தர் பார்க்குறது அந்த செந்தில், இங்கே ஒருத்தன் ஓடியாருவான், நமக்கு பழக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுக்கக்கூடாது, கொண்டே வருவேன்ட்டேன். அப்புறம் இங்கே அறிவிக்கும் போது, காலத்தின் அருமை கருதி அடுத்து பேச வருகிறவர்கள் 2 நிமிடம் சுருக்கமாக தங்கள் உரையை முடிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் இப்படி பார்ப்பான். என்ன சுருக்கமாலாம் அவன் பேசுகிறான், ஓரிரு வார்த்தை, நன்றி வணக்கம், 2 வார்த்தை போதுமா? இது எப்படி இருக்கு? இது ஒரு அநாகரிகம், ஒரு அநாகரிகம். ஐயா தென்கட்சி சாமிநாதன் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு எல்லாரும் பேசி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ அண்ணன் நிற்கிற மாதிரி, எப்படி எவ்வளோ நேரம் பேசலாம் தம்பி, எவ்வளோ நேரம் பேசலாம்? ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் ஐயா, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம், போயிடுவோம். செய்தி சுருக்கிக்கணும், என்ன சொல்ல வரோமோ புள்ளி புள்ளியாக வச்சு இவ்வளோதான், இதுதான் செய்தி. அதை விட்டு பேசி பக்கமாக பேசி அடுத்தவனுக்கு ஒரு ஜனநாயக அமைப்பில் நீங்கள் இன்னொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நம்ம கட்சி பிள்ளைகள் இதில் எதுக்கு சொல்கிறது, திரும்ப திரும்ப ஒழுங்குபடுத்திக்கணும். அண்ணனோட ஃபோட்டோ எடுக்கணுமா, அவ்வளோதானே. ஒரு நேரம், இப்போ நேரம் கொடுத்துருங்க, இந்த இடத்துல ஒருத்தர் நின்றுக்கணும், வரிசையாக அனுப்பணும். குடும்பத்தோடு போகிறீங்களா, குடும்பத்தோடு போங்க, எடுங்க, எடுத்துட்டு இப்படி போங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வாங்க வணக்கம் போங்க, வாங்க வணக்கம், அண்ணனோட ஃபோட்டோ எடுத்துட்டு இப்படி போங்க. 1000 பேரும் நேற்று அரியலூரில் எல்லாரோட எடுத்தோம். அப்படி இல்லை, கொசன்னு வந்து நின்றுக்கிறது, யாரோட எடுக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாது. அப்படி பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும்? மக்கள் இராணுவம் ஆகாது, பிரபாகரன் பிள்ளைகளின் படையாகாது, ஒழுங்கு இருக்கணும். நேற்றுலாம் ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்து, ஒரு நாற்காலி எடுத்து போடு, ஒரு தங்கச்சி நிற்கிது, நீ நின்றுக்கிட்டு நாற்காலி எடுத்துட்டு வாங்க, நாற்காலி எடுத்துட்டு வாங்க. அதை நானே சொல்லுவேனே. அவன் ஒருத்தன் போய் அந்த நாற்காலியை எடுத்துட்டு வந்து போட்டு உட்காருங்க அப்படின்னு. இதுதான் வேலை செய்யறது. எங்கள் ஊரில் சொல்லுவான், நாயை ஏவனம்னா நாய் அது வாழை ஏவம்னு. நீ போய் நாற்காலி எடுத்துருவானா விறுவிறுன்னு ஒன்று, துறைமுருகனை கூப்பிடுப்பா, துறைமுருகனை கூப்பிடுப்பா, துறைமுருகனை கூப்பிடுப்பா. இவர் போய் காதுங்கதை வச்ச மாதிரி, துறைன்னா உங்களை கூப்பிட்றாங்க, இல்லை வெளியில் துறைண்ணா எங்கே இருக்கீங்க, அண்ணன் கூப்பிட்றாங்க வாங்க. அதானே அணுகுமுறை. இது எப்படிங்க தலைவர் இங்கே பாருங்க, இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அந்த 2 ஸ்டெப்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும், அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு விறுவிறுன்னு பங்கருக்குள்ளே போயிடுவார். போகும்போது சொல்வார், அவன் கிபீர் கிளம்பிட்டான், அதை நம்மால் வந்தார் பாருங்க, அந்த சத்தம் கேட்டவன அண்ணன் கூட்டி வந்துட்டேன் பாருங்கன்னு. இதுதான் பிரபாகரன். ஒரு தடவை கூட அவர் வாய் திறந்து பேசணும் கிடையாது, பாப்பாரு வந்துடுவாங்க. அப்படின்னா அவர் வருவார், அண்ணா என்ன பேசுறாருன்னு பக்கத்தில் இருக்கிற நமக்கு கேட்காது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்ல பாருங்க, எனக்கு பயிற்சி கொடுக்குறாருங்க அண்ணன், இந்த இடத்துல நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்காங்க, கடாபி தான் கொடுக்குறாரு. 10 படங்கள், அத்தனையும் சிங்கள படம். இதில் நெஞ்சில் குறி பார்த்து சுட்டுட்டிங்கன்னா 10, கீழே இறங்கினா 9, அது கீழே இறங்கினா 8, 7, 6, அவ்வளோதான் கடைசி. இப்போ சுட்டு வரும்போது எனக்கு குறி தப்பி போகுது, அந்த நெஞ்சில் 10 அடிக்க முடியல. அதிகபட்சமாக 7 கீழே 6, 7 இருக்குது.
இது எங்கள் ஆள் பாட்டே இருக்கார், என்ன நடக்குன்னு தெரியல. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குற. அப்படி இது கடாபிங்க. ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னா அப்படி பேசணும்ல. இங்கேருந்து போகிறாரு அவர், அண்ணன் கிட்ட போய் கிணிஞ்சு சொல்கிறாரு, ஏதோ சொல்கிறாரு. நான் அப்படி பக்கம் போய் பார்க்குறேன். ஆனால் அவர் பேசுகிற நான் கிட்ட வரைக்கும் எனக்கு கேட்கல என்னென்னு. ஓ அதுதான் பிரச்சனையா? என்ன சினிமாவிலலாம் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு, இங்கே என்ன அவருக்கு பிரச்சனை? அப்போ தான் இந்த மாதவன் படம், மாதவனை சூடுவல்ல அந்த படம் வந்துருக்கு. வாங்க அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அண்ணா இவர் அண்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த இந்த இது இருக்குல்லண்ணா, அந்த ஸ்டிக்கரை வந்து அப்படி அழுத்திடுறாருண்ணா. அதான் சினிமா பார்த்து கட்டாரு. சினிமாவில் டிஷ் இப்படி டிஷ் அப்படிலாம் சொல்கிறான், அப்படிலாம் சுட முடியாது. அப்படிலாம் ஒருத்தனையும் சுட முடியாது. அது அந்த விசையை மெதுவாக இழுக்கணும், அதுவாக போய் அடிக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு, அதுதான் அது என்ன வேகமாக நீங்கள் அழுத்தினோன்னா தலை அப்படி கவர்ந்துக்கிறது. அதான் இந்த சரியாக குறிக்க போகல. இங்கே வாங்க, என் கையை பிடிங்க. இப்படியே கை வலிக்கிற வரை பண்ணிக்கிட்டே இருங்க. விரல் வலிக்கும் போது அண்ணன்கிட்ட சொல்லுங்க, எனக்கு அண்ணன் கை வலிக்குதுன்னா அப்படின்னா என்ன பண்ணாரு, இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க, இப்போ கொடுங்க, வச்சுக்கிறீங்க, மெதுவாக இல்லைங்க அந்த பாருங்க அடிச்சிருச்சு. இவ்வளோதான் டெக்னிக். அப்போ ஒரு செய்தியை இவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க இப்படி பேசாமல் கிட்ட போய் சொல்லி அந்த ஒழுங்கு அங்கே இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. இந்த மேடையில் நிற்கிறவன் இங்கே நிற்கிற ஒருத்தரை 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி திரும்பினா அப்படி அது என்னது அதை பாருங்கள், அவருக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. அடுத்து பேசுகிறது யார், இவருக்கு கொடுங்க. இங்கே இருந்து ஏறும்போதே சொல்லி விட்டுணும், 2 நிமிஷம் தான் நீங்கள் பேசணும், உங்கள் உரையை சுருக்கமாக வச்சுக்கிறீங்க, ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. அதுதான் பண்பு, அதுதான் மாண்பு. அதை விட்டுட்டு துண்டு சீட்டு கொடுக்குறது. நான் கூட சொன்னேன், ஒரு 5-6 கல் எடுத்து கீழே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் மேடை பேசும்போது அப்படி உருட்டி உருட்டி வடிவேல் சொன்னால, அதாவது ஒரு படத்தில் என் பங்காளி அப்படி அந்த மாதிரி கல் எடுத்து போட்டுருவோம்டா அப்படின்னு. இது ஒரு 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 தொடக்க நிலையில் நம்ம சின்ன சின்னதாக பிசிறு பண்ணிட்டு ஒரு தவறுகளை செஞ்சுட்டு போகலாம். போகும்போது முழுமை அடையும் போது, முதிர்ச்சி அடையும் போது இராணுவ கட்டமைப்பு வந்துடணும். ஒரு கொடி ஏற்றும் போதே உங்களுக்கு நிற்க தெரியல, 2 கரையாக பிரிஞ்சு அப்படி நின்று, எது கல்வெட்டு கொடி எல்லாம் நின்று உறுதிமொழி எடுத்து நின்று, அது படமாகி வெளியில் போகும்போது, காணொலியாகி போகும்போது மக்கள் இராணுவம் மாதிரி கட்டிட்டாங்கடா நாம் தமிழர் கட்சியை, பிரபாகரன் பிள்ளை என்று. நீ தள்ளி நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லு, கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்கிறது மாதிரி ஒன்று உலக கொடுமை இருக்கா? அதெல்லாம் கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒழுங்கு வராது. ஒழுங்கு இல்லைன்னா என்ன வென்று என்ன பயன் இருக்கு? என்ன பயன் இருக்கு சொல்லு? அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, திருச்சியில் பல திருப்பங்கள் நடந்திருக்கு. திருச்சியிலேருந்து அண்ணன் பேசுறது ஒட்டுமொத்த நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு தான். அரங்கத்துக்குள்ள அலைபேசி அனுமதி கிடையாது. அது எப்போ அண்ணனை சந்திக்க வந்தாலும் நீங்கள் வச்சுட்டு தான் வரணும். பாடம் எடுக்கணும்னா இந்த ஒழுங்கு தான். பார்க்குற நேரமெல்லாம் படம் எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஒரு நேரத்தை பொறுப்பாளர்கிட்ட சொல்லி, அண்ணா நாங்கள் குடும்பத்தோடு படம் எடுத்துக்கிடுவோம். 1 மணி நேரம் எடுப்போம், 2 மணி நேரம் கூட எடுப்போம், ஒதுக்கி எடுப்போம். ஆனால் எல்லா நேரமும் படம் எடுக்கணுங்கிறதுலாம் அது செய்யக்கூடாது. அது ஒழுங்கு இல்லை. எவ்வளவு நீ அண்ணனோட பயணிச்சு பாரு. வானூர்தி நிலையத்தில் நான் படுற பாடம் வேணா பாரு. காலையில் போடுற சிட்டப்ஸை விட அங்கே போடுற சிட்டப்ஸ் அதிகம். உட்காருவேன், அண்ணன் ஒரு படம் எந்திரிக்கணும். உட்காருவேன், அண்ணன் ஒரு படம் எந்திரிக்கணும். உனக்கு தெரியுமில்ல, ஒரு வெள்ளைக்காரன் என்னை பாட்டே இருக்கான், இவன் யாரு கருப்பா திணிண்டு போயலாம் இருக்கான், வரவே மரம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான், இவன் யாருன்னு தெரியல. அப்புறம் அவன் கேட்டான், நான் சொன்னேன் இந்த மாதிரிப்பா அப்படின்னொன்னே, ஓ எக்ஸ்கியூஸ் மீ, டேக் ஒரு செல்ஃபி. அவன் என்னோட எடுத்துக்கிட்டான். மதுரையில் ஒரு விண்ணூர்தி நிலையத்தில் ஒரு பொண்ணு, அதோட சின்ன குழந்தை எங்களோட ஏறுது. அது ஏறும்போது வட இந்திய பெண், அது இது பீகாரோ அது பஞ்சாபோ. அது மதுரை ஏர்போர்ட்டில் என்னை பார்க்குது. விண்ணூர்தி நிலையத்தில் எல்லாரும் படம் எடுக்கிறான். திருப்பி பேருந்துக்குள்ளே நம்மளை இறங்கி அங்கே எல்லாரும் எடுக்கிறான். திருப்பி இறங்கி போகும்போது எல்லாரும் எடுக்கிறான். கடைசியாக அது நீங்கள் என்னை கேட்டுச்சு, நீங்கள் யார் தான்? அப்போ தம்பி கூட இருந்த தம்பி சொல்கிற அந்த மாதிரி ஒன்று, என் பொண்ணை நீங்கள் வச்சுக்கிறீங்களா, நான் ஒரு படம் எடுத்துக்கிட்டா அப்படின். அது சரி எடுத்துக்கிறீங்க தேங்க்யூ அப்படின்னு. படம் எடுக்கிறது எல்லா நேரமும் இல்லை. என் தங்கச்சி கணவர் இறந்து போயிட்டாரு, நான் என் மனைவி போய் மதுரை விண்ணூர் நிலையத்தில் இறங்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கே 10 பேர் படம் எடுக்கணும்னு நிற்கிறான். நம்ம எதையுமே காட்ட முடியாது. எடுத்தேன், அப்பவும் சிரித்து தான் எடுத்தேன். அந்த நேரம் ஒரு மன வலி இருக்கும்ல, ஏண்டா இந்த பிறப்பு அப்படின்னு. இந்த செல்ஃபோனில் கேமரா வச்சு கண்டுபிடிச்சான் பாருங்க, அவன் மாட்டு
எனக்கு சிக்கனான்னு வச்சுக்கிறேங்க, டே நீதானா அது, அவனை கொண்டுட்டு தான் விடுவேன். அது மாதிரி ஒரு ஒழுங்குக்கு வந்துடணும். அப்போ ஊடகமாக எப்படி என்ன பண்ணுறேன்னு, தங்கச்சி இளவஞ்சி அண்மையில் ஒரு காணொளி போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நிறைய கருவியெல்லாம் இல்லை, இப்படி வச்சுட்டாங்க, ஒரு தன்படம் எடுக்கிற செல்ஃபி எடுக்கிற மாதிரி வச்சுட்டாங்க, வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்படியே நீங்கள் பேச வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மருத்துவ பாசறை சார்பாக நாங்கள் நடத்தின முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் குருதி கொடை கொடுத்தோம். மரம் நடுற விழாவிலே நாங்கள் 100கணக்கான மரக்கன்றுகளை நட்டோம். அதே உறவுகள் எல்லோரும் பெரும் எண்ணிக்கையில் பங்கு பெற்றார்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் இந்த பணியை. மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். அதனால் நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். இவ்வளோ தான் செய்தி. நீங்கள் ஒரு கருத்தை பேச நினைக்க மேடையில் வாய்ப்பு இல்லை, அந்த கருத்தில் சொல்ல வந்தது சொல்ல முடியல, அப்படியே பேசி ஏற்றி விடுங்க நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு, அது பரப்பி விட்டுரும். அவ்வளோதானே. உங்கள் பகிரி குழுவில் போடுங்க, அது அப்படியே போகும். நீங்கள் நமக்கு நாமே ஊடகமாக மாறிக்கிறோங்க. ஏன்னா நம்ம இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் பீரங்கி இல்லை, துப்பாக்கி இல்லை, வேல் இல்லை, வெட்டர்வா இல்லை, ஒன்றும் இல்லை. தொடப்ப கட்டக்கம்பு இருக்குது, எடுத்துக்கிட்டு கிளம்பிற அடி, அதை வச்சு அடி. அந்த தொடப்ப கட்டக்கம்பு தான் இந்த உனக்கிட்ட இருக்கிற செல்ஃபோன். அதையே நீ மீடியாவாக மாற்று, வேற வழி கிடையாது. இதை இந்த தேர்தலில் நீ பயன்படுத்து. இப்போ ஒரு கூட்டமா நீ என்ன செஞ்சிருக்கணும், நாளை அண்ணன் சீமானவர்கள் தலைமையிலே இந்த அரங்கத்திலே திருச்சி நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்புக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. அன்பு உறவுகள் அனைவரும் வருக. நீங்கள் எல்லாருமே பேசி போட்டிருந்துருக்கலாம் இந்த தேதி இந்த நேரம்னு. இதுக்கு போஸ்டர், இதுக்கு ஒரு செய்தித்தாள் விளம்பரத்தை தாண்டிய செய்தியை இதில் நம்ம கொண்டு போக முடியும். நாம் சிற்றெரும்புகள், ஒரு சென்னாய், ஒரு கழுதப்புலி 1 கிலோ கறியை அப்படி கவ்விட்டு போயிடும், 1 கிலோ கறியை. ஆனால் 1 கோடி எறும்புகள் சேர்ந்து ஒரு வலிமை மிக்க மிருகம் தூக்கி போன அதே எடையை 1 கோடி எறும்புகள் சேர்ந்து தூக்கிட்டு போயிடும். ஆனால் அது எண்ணிக்கையில் ஒன்றிணைந்து நிற்கும். நீங்கள் எறும்பை, நீங்கள் ஐயா நக்கீரன் எழுதின எறும்பு 6 கால் மனிதர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறத நீங்கள் படிக்கணும். ரொம்ப சின்ன புத்தகம். இந்த மாதிரி 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறான். அது ஒரு தங்கச்சி, சுவிஸில் இருக்கிற வழக்கறிஞர் தங்கச்சி, அந்த எறும்புகளையும் தலைவரை நம்ம இயக்கத்தையும் ஒப்பிட்டு ஒரு காணொளி வந்தது. அது இருக்குது, நீங்கள் தட்டி பார்க்கலாம். எத்தனை போராளி இருந்தாலும், எத்தனை தலைவர் இருந்தாலும், தலைவன் கட்டளை ஒரே ஒரு மூளை தான் இயங்குனாங்க. எறும்பு அதே மாதிரி தான் இயங்கும். முன்னாடி போற எறும்பு கட்டையில் ஏறி போகுதா போகும், பாறையில் ஏறி போகுதா போகும், தண்ணியில் நீஞ்சி போகுதா போகும், மரத்தில் ஏறி போகுதா போகும். ஏன், எதுக்கு, என்ன கேள்வி எதையும் கேட்காது. அப்போ 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே மூளையாகத்தான் இயங்குங்கிறான். அதான் எறும்பு நீ பார்த்தீங்கன்னா சாரையா ஒரே மாதிரி போக காரணம் அந்த ஓர்மை தான். அந்த வேலையைத்தான் நாம் இப்போ செய்யணும். நம்மக்கிட்ட வலிமை இல்லை என்பதை நம்ம ஒத்துக்கணும். அப்போ எப்படி அதை வலிமையாக்குறது? எவனும் நம்மளை செய்தி படிக்கல, நாமளே படிப்போம்டா, அவ்வளோதான். இது எந்த மாதிரி? தலைவர் என்ன நினைக்கிறார்? ஆயுதம் இல்லை, ஆயுதம் வாங்க காசு இல்லை, என்னடா இருக்கு, உயிரையே ஆயுதமாக்கும்டா, அடா நெஞ்சில குண்டை கட்டி பாயிடா, முடிஞ்சு. அப்படிதானே?